தமிழ்நாட்டின் முன்னணி சாப்பாட்டு யூடியூபரான இர்ஃபான், பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதிதாக தொடங்கிய பிரியாணி வணிகம் மற்றும் அதன் அதீத விலை நிர்ணயம் சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. மற்ற உணவகங்களின் உணவுகளை விமர்சித்து வந்தவர், தற்போது சொந்தமாக உணவுப் பொருளை விற்பனை செய்ய தொடங்கியுள்ள நிலையில் அதற்கு எழுந்துள்ள கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள் இணையவாசிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் யூடியூப் மூலம் பிரபலமடைந்தவர்களில் முகமது இர்ஃபான் முதன்மையானவர். இர்ஃபான்ஸ் வியூ என்ற தனது பக்கத்தின் மூலம் சாலையோர சிறிய கடைகள் முதல் சர்வதேச அளவிலான நட்சத்திர ஹோட்டல்கள் வரை சென்று உணவுகளை ரசித்து அவற்றை விமர்சனம் செய்து வீடியோவாக வெளியிட்டு வருகிறார். இருப்பினும் இவரது செயல்பாடுகள் பலமுறை பெரும் சர்ச்சைகளை சந்தித்துள்ளன. தனது மனைவி கர்ப்பிணியாக இருந்தபோது துபாயில் ஸ்கேன் செய்து குழந்தையின் பாலினத்தை முன்கூட்டியே அறிவித்தது சட்டப்படி தவறு என்பதால் கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளானார். மனைவியின் பிரசவத்தின் போது பிரசவ அறைக்குள் சென்று மருத்துவர்களின் முன்னிலையில் குழந்தையின் தொப்புள் கொடியை கத்தரிக்கோலால் வெட்டி அதை வீடியோவாக வெளியிட்டது மருத்துவ விதிகளுக்கு எதிரானது என பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உணவளித்த வீடியோ ஒன்றில் அவர் நடந்து கொண்ட விதம் ஏழைகளை அவமதிப்பது போல் இருப்பதாக கூறி பொதுமக்களின் ஆத்திரத்திற்கு ஆளானார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தானே பிரியாணி சமைத்து இர்ஃபான்ஸ் வியூ பிரியாணி என்ற பெயரில் பக்கெட் பிரியாணியாக விற்பனை செய்யப் போவதாக இர்ஃபான் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த வணிக அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே அதன் விலை விவரங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஒரு பக்கெட் மட்டன் பிரியாணி பார்சலுக்கு 3650 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. பாசுமதி அரிசி, உயர்தரமான மட்டன் மற்றும் தனது பிரத்யேக ஸ்பெஷல் ரெசிபி மூலம் இந்த பிரியாணி தயாரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதிக விலை கொடுத்து முன்பதிவு செய்து இந்த பிரியாணியை வாங்கிய வாடிக்கையாளர்கள் மற்றும் சக யூடியூபர்கள் தங்களது ஏமாற்றத்தை வீடியோக்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர். பிரியாணியை வாங்கிய நபர் ஒருவர், பிரியாணி பக்கெட் முழுமையாக நிரப்பப்படவில்லை என்றும், இர்ஃபான் கூறியபடி 1 கிலோவிற்கும் மேல் மட்டன் பீஸ்கள் இல்லாமல் 4 கிலோ பிரியாணியில் வெறும் 700 கிராம் மட்டுமே மட்டன் இருந்ததாகவும் ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளார். பிரியாணியை ரசித்த முன்னணி யூடியூபர் ஒருவர், பிரியாணி மோசமாக இல்லை, ஆனால் ஒரு சாதாரண ஓகே ரக சுவைதான். 3650 ரூபாய் கொடுத்து வாங்கும் அளவிற்கு இதில் எந்தவொரு சிறப்பம்சமும் இல்லை என்று விமர்சித்துள்ளார். இணையத்தில் பலரும் இந்த விலைக்கு ஏற்ற தரமோ அல்லது ஒரு பிரீமியம் அனுபவமோ இந்த பிரியாணியில் கிடைக்கவில்லை என்று தங்களது அதிருப்தியை பதிவு செய்துள்ளனர். இர்ஃபானின் இந்த நிலையை திரைப்படங்களை விமர்சித்துவிட்டு பின்னர் பப்படம் என்ற தோல்வி படத்தை இயக்கிய விமர்சகர் ப்ளூ சட்டை மாறனுடன் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர். மற்றவர்களின் உழைப்பை விமர்சிப்பது எளிது, நாமே களத்தில் இறங்கும்போதுதான் அதன் சவால்கள் புரியும் என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 3650 ரூபாய் விலையை கிண்டல் செய்து மீம்ஸ்கள் குவிந்து வருகின்றன. இது பிரியாணி விலையா? இல்லை பைக்யா என்றும், பிரியாணி வாங்கினால் தங்கம் ஏதும் இலவசமாக தருகிறார்களா என்றும் நெட்டிசன்கள் நகைச்சுவையான மீம்ஸ்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் இர்ஃபானின் ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர். ஒரு பிரீமியம் தயாரிப்பிற்கு பிரீமியம் விலை வைப்பதில் தவறில்லை, நுகர்வோருக்கு விருப்பம் இருந்தால் வாங்கலாம், கட்டாயமில்லை என்று அவர்கள் வாதாடுகிறார்கள். கடந்த காலங்களில் மற்ற உணவகங்களின் தரம் மற்றும் விலை குறித்து காரசாரமாக விமர்சித்து வந்த இர்ஃபான், தற்போது தனது சொந்த பிரியாணி வணிகத்தில் இவ்வளவு பெரிய எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்து வருவது சமூக வலைத்தளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.